நேற்று நான் ஓகாரம் பண்ணோட பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் வேறு என்ன பண்ணுறது. ஸோ நேற்று வேறு சிங்கப்பட்டுவிட்டோம், என்ன பண்ணுறது. சரி பரவாயில்ல, டான்ஸ் ஆக்டிவிட்டீஸு படிப்போம் வரல, விடுங்க. கடவுள் எனக்கு அந்த மாதிரி ஒரு பிரெயினை கொடுத்துருக்க, விடுங்க. நான் அப்போ அப்படியே நிற்போம். ஐயோ டைமை வேற ஆச்சு, கிளம்ப வேற சொல்லுவான். சரி கிளம்பியாச்சு, அம்மா கரெக்டாக நிற்பான். வந்து தொலைன்னா அங்கே அசைக்கப்படுறடி. ஏன்டி நேற்று அதை பாட்டு பாடாலும் நம்ம ஸ்டைலில் திமுறா நின்றுக்கலாடி. ஏன்டி என் மானத்தை வாங்குறடி, என் உயிர் வாங்கு. அங்கே எவ்வளோ நல்லா போட்டிருந்தாங்க, அங்கே பார்த்து சிங்கப்பட்டாங்கடி, பெரியவங்களாம் சிங்கப்பட்டாங்கடி. நீ என்னன்னா பரவாயில்லன்னு சொல்லிட்டு போகிற. கடவுள் என்ன உனக்கு நல்ல பிரெயின் தானே கொடுத்துங்க. ஏடி ஏடி இப்படி ஏடி ஏடி மானத்தை வாங்குறாங்க. போனோன்னே இன்னும் பேலன்ஸ் பண்ணி சிங்கமாக இருக்கணும். ஏடி எனக்கு புலம்புறேன், வந்து தொலை. போதும். குட் மார்னிங் மேம், உட்காருங்க மேம். மேம் நேற்று என்ன பார்ட்டிசிபென்ட்ஸ் பண்ணாங்கன்னு தெரியுமா மேம்? முதல்ல உட்காருங்க மேம். எனக்கு அப்படியே பைத்தியம் பிடிக்க. நேற்று நைட்டுலேருந்து என்னால் தூங்க முடியல மேம். படிப்பும் வரலன்னா அதுலேயாவது இதாவது பண்ணலாம்ல மேம். நான் என்னத்தும் சொல்ல மேம், முந்தா நேற்று நல்ல ஒரு பாட்டை பாடினா மேம். நான் பாடி கேட்டவா? காக்கை சிறகனிலே நந்தலாலா நின்ற கரியமிடம் தோன்றுதையே நந்தலாலா, பார்க்கும் மரங்களெல்லாம் நந்தலாலா நின்ற பச்சை நிறம் தோன்றுதையே நந்தலாலா, கேட்கும் மொழியிலெல்லாம் நந்தலாலா நின்ற கீதம் இசைக்குடடா நந்தலாலா, தீக்குள் விரல வைத்தான் நந்தலாலா நின்று தீண்டும் இன்பம் தோன்றுதடா நந்தலாலா நந்தலாலா, காக்கை சிறகனிலே நந்தலாலா நின்ற கரைமிரம் தோன்றுதையே நந்தலாலா. லாஸ்ட்டில் தேங்க்யூ சொல்லிட்டு போயிட்டான். நான் இதை பார்த்து நானே மனப்பாடம் ஆகிட்டேன். அந்தளவுக்கு ஒரு இனிமையான பாரதியார் சாங். அதை நான் பாடினாதான் நீங்கள் ஒரு மார்க் கொடுத்துருப்பீங்க மேம். தெரில மேம். கடைசியில் காவாலயா சாங் பாடிட்டேன் மேம். நீங்களே என்ன கேளுங்க மேம். நான் வெளியே போய் நிற்கிறேன் மேம். நீங்களும் அவ்வளோ பேசுங்க மேம். என்னால் என் ஹார்ட் வலிக்கு. நான் போகிறேன் மேம். பாரு உங்கள் அம்மாவே எனக்கு பார்க்க உங்கள் அம்மா இப்படி வேதனைப்படுறாங்க. எனக்கே கஷ்டமாக. நேற்று பெரியவங்க முன்னாடி தூக்கமே வரலடி. படிப்பு இல்லைனாலும் அக்லையாவது இதாவது பண்ணலாம்ல. உனக்கு சுத்தமாக அறிவு இல்லை. உன் மண்டையில் ஏதாவது அறிவு கூட இல்லையா? அறிவுனா என்னன்னு தெரியுமா? அதோட படித்து பெரிய ஆள் ஆகும்போது அந்த படிப்பு மட்டும் நம்ம கேல்குலேட் பண்ண மாட்டாங்க, அதோட ஆக்டிவிட்டீஸையும் பண்ணுவாங்க. நேற்று நிறைய பேருங்க நல்லா பண்ணிட்டு வேர்ல்டஸ்ட்டு கேவலம் நீ தான். எப்படி பண்ண உங்கள் அம்மா அப்பாவும் எப்படி வேதனையாக போகிறாங்க. உனக்கு அறிவில்லைன்னு என்னன்னு உனக்கு தெரியாது. ஆக்டிவிட்டினா சும்மா நினைக்கிறேன். ராக் த ரேம்ப்னா என்ன இதுன்னு தெரியாது. அது ஒரு காம்படிஷன், எவ்வளோ அழகாக பண்ணும். நேற்று என்ன உன் காவாலி சாங் படிக்க உனக்கு அறிவில்லை. உனக்கு சுத்தமாக அறிவில்லை. உன் மண்டையில் எதுவும் இல்லையா? பாவம் உங்கள் அம்மா பார்க்கும்போது எனக்கே கஷ்டமாக இருக்கும். உனக்கு அறிவில்லை. சை, உன்னையெல்லாம் நான் இந்த ஸ்கூலில் சேர்த்தலாம். என்னேத்தான் சொல்லணும். உங்கள் இதே கேட்டிருந்தாலும் அவங்க அம்மா நல்லா அவங்க மயக்கம் போட்டு விழுந்துருப்பான். ஏன் இப்படி பண்ணுறடி? உனக்கு அறிவில்லை மேம். நேற்று நான் சொன்னேன் மேம். நான் பாடினேன் மேம். பட் எனக்கு அப்புறம் மறந்துருச்சு மேம். ஆமாம், நீ மண்டேலே நீ ரீஸ்டார்ட் பண்ண. நீனே படிக்க நீனே வந்துட்டேன்னா நான் என்ன பண்ணுறது? நீ அப்படியே அதை கான்ஃபிடென்ட்டாக நீ தான் சொன்ன நேற்று நான் ஸ்ட்ரென்த்தாக பாடுவேன். உங்கள் அம்மாவும் உங்கள் மேலே ஹோப் வச்சுருந்தாங்க. இப்போ பாரு எப்படி புத்தி உனக்கு கேவலமாக ஆச்சு பாரு. எல்லா இதுவும் பாரு எப்படி கேன்சல் ஆச்சு. நீ என்ன நீ ரொம்ப ஓவராக பண்ணுற விட்டா. நான் என்ன மார்க் கொடுக்கலன்னு ஒரு கம்ப்ளைண்ட் போட்டிருந்தேன். இதே நான் இப்படி சொல்லியிருந்தேன்னா உங்கள் அம்மா இன்னும் கஷ்டப்பட்டுருப்பாங்க. உனக்கு சுத்தமாக அறிவில்லை. அறிவு கிடையாது தான் உனக்கு. நம்ம மறக்கிற அளவுக்கு நீ பாட்டு பண்ணி அது ரீஸ்டால் ஏன்னா நீ பண்ணி தான் பாட்டு பண்ண. அதுக்குள்ளே உன்னால் எப்படி மறக்க முடியும்? தெரியல மேம். சாரி மேம். சாரி புரி குப்பை சட்டியில் ஆளுன்ட்டு. உனக்கு அறிவில்லை. சாரி மேம். நீ முந்தா பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் அன்றைக்கும் சாரி மேம் அப்படி கேட்டுட்டு வீட்டில் போய் நல்லா தின்னுட்டு இருக்கல. உங்கள் அம்மா சாப்பாடு போடுறாங்களோ அதுக்கு படிக்கணும், ஆக்டிவிட்டீஸ் இருக்கலாம். சரி படிப்பு இல்லைனாலும் பரவாயில்ல, அதுக்கு ஆக்டிவிட்டீஸாவது இருக்கணும்.
எதுவுமே இல்லைன்னா நான் என்ன பண்ணுறது? நீனே சொல்லு, என்ன பண்ணுறது? உனக்கு இவ்வளோ உட்காந்து பாடல் இருக்குது, உனக்கு நல்ல ஒரு இந்த மாதிரி உங்கள் அம்மா அப்பா இந்த மாதிரி ஸ்கூலில் சேர்த்துருக்காங்க, உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா? நல்லா அப்படியே வெட்டியாக நல்லா ஃப்ரீயாக தூங்குற மாதிரி. ஸ்கூல்னால் என்னன்னு தெரியாதா? அப்பா அம்மா கஷ்டப்பட்டு இந்த ஃபீஸ் கட்டுறாங்க. உனக்கு என்னென்னா ஆக்டிவிட்டியும் கல்வியும் இல்லைன்னா நீ என்னத்தான் சாதிக்க பெருசானோனே? பாரு உங்கள் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. சரி, இது என்னால் திட்டக்கூட முடியல, அந்த அளவுக்கு தொண்டையே வலிக்கு. நேற்று என்னாலே தூங்க முடியல. இவ்வளோ நல்லா ப்ரவுட் பண்ணணும் நேற்று பார்த்தேன், இப்படி கேவலமாக பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. சை, எனக்கு இப்படி பார்த்தாலே பிடிக்கல. இனிமேல் எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் நீ தான். மேம், நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே மேம், எனக்கு ஆக்டிவிட்டி இல்லைன்ட்டு. நான் தெரியாமல் தான் பண்ணேன், நான் தப்பு இல்லை. எனக்கு அதை பாட்டும் தெரியும், எனக்கு அந்த ஸ்டேஜ் ஃபியர் இருக்குது மேம். இங்கே பாரு மீனு, அப்படிலாம் நீ நினைக்கக்கூடாது. ஸ்டேஜ் ஃபியர், நீ பெரிய பிள்ளை ஆகும்போது நீ இந்த மாதிரி ஸ்டேஜ் ஃபியர், நீ இப்போ எதுக்கு இந்த சின்ன வயசுலேயே வாக் த ரேம்ப் வைக்கிறாங்கன்னா, ஏன்னா நீ பெரிய பிள்ளை ஆகும்போது ஸ்டேஜில் நிற்கும் போது உனக்கு நல்லா பேச வரும். அதனால தான் அவங்க வாக் த ரேம்ப் வைக்கிறாங்க. நீ இந்த ஏஜில் எனக்கு ஃபியராக இருக்குன்னா அப்படி இல்லை, ஜஸ்ட்டு ஒரு இது, ஜஸ்ட்டு உன் கண்டென்ட்டை பார்த்தா சொல்கிறதா, அவ்வளோதான். வேறு எதுவும் இதில் கிடையாது. ஸ்டேஜ் ஃபியர் இருக்குதான், ஆனால் அது மறந்துது, அது வேணாம். நம்ம இல்லை, ஒரு ஆள் நினச்ச மாதிரி சொல்லு, ஆனால் எல்லாரும் பார்ப்பாங்க நீ எப்படி இவ்வளோ சொல்கிறேன்னு. நீ அதெல்லாம் நினைக்க, ஸ்டேஜ் ஃபியரே மறந்துது. நான் சொல்லுவேன்ட்டுது. சரியா? நான் வீடியோ எடுக்கிறதுனால சொல்லுவியா, அந்த பாட்டை பாடுவியா, சென்ட் பண்ணணும், எனக்கு லைக்ஸ் வரும், உங்கள் அம்மாவும் சந்தோஷப்படும். ஓகே மேம்? ஓகே மேம், நான் இப்போ சொல்கிறேன் மேம். பாரியா, நான் எடுக்கிறேன். ஸ்டார்ட். காக்கை சிறகனிலே நந்தலாலா நின்ற கரிமிரம் தோன்றுதையே நந்தலாலா, பார்க்கும் மரங்கள் எல்லாம் நந்தலாலா நின்ற பச்சை நிறம் தோன்றுதையே நந்தலாலா, கேட்கும் மொழியிலெல்லாம் நந்தலாலா நின்று கீரம் இசைக்குடடா நந்தலாலா, தீக்குள் விரல் அவித்தால் நந்தலாலா நின்று தீண்டும் இன்பம் தோன்றுதடா நந்தலாலா நந்தலாலா, காக்கை சிறகனிலே நந்தலாலா நின்று கரிமிரம் தோன்றுதையே நந்தலாலா. தேங்க்யூ. வேற லெவல். ஐ எம் ப்ரவுட் ஆஃப் யூ கேர்ள். நீ இந்த கிளாஸில் தான் நான் ஃபஸ்ட்டு பிள்ளை. வேறு லெவல். இப்படி தான் ஒரு ஸ்டேஜ் கான்ஃபிடென்ட் இருக்க, அப்போ தான் நீ இவ்வளோ இது போடுவேன். நான் இப்போ போட்டுடுறேன். 1 மினிட்ல எனக்கு 50 crore டி. இப்போ தான் அனுப்புகிறேன், ஒரு 1 மினிட் தான் இருக்கு பாரு, எனக்கு 50 crore வந்திருக்குடி. அப்போது என்ன இதில் என்ன கற்றுக்கிட்டேன் நீ? இதில் நீ ஸ்டேஜ் ஃபியர் இருக்கக்கூடாது. நம்ம என்ன சொல்கிறோமோ அதை சொல்லிவிட்டு தைரியமாக போயிடணும். அதை விட்டுட்டு நம்ம பயப்படக்கூடாது. அது பயந்தாலும் என்ன பிரயோஜனமும் கிடையாது. பார்ட்டிசிபென்ட்ஸ் இஸ் இம்பார்ட்டண்ட். ஓகே, சூப்பர். அனுப்பிட்டேன் எல்லாத்துக்கும். உங்கள் அம்மா பார்ப்பாங்க பாரு. இப்போ நம்ம இந்த சாங் அங்கே இருக்கு. வா, நல்லா பாடியிருக்கலே. நான் இப்போ போய் கிளாஸ் ரூமில் போய் சூப்பர்டி, சூப்பர்டி, நல்லா பாடியிருக்கடி மேம். தேங்க்யூ மேம், சூப்பர்டி. தேங்க்யூம்மா, தேங்க்யூ மேம். நான் இப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணேன். குட். இப்போ நீ பண்ணியிருக்கல அந்த மாதிரி படிப்புலேயே டாப் பண்ணாங்க. ஐ ப்ரவுட் ஆஃப் யூ. இப்போ பாரு, உனக்கு எல்லாரும் கமெண்ட்டில் போட்டிருக்காங்க பாரு, நீ நல்லா பண்ணியிருக்க, நல்லா பார்ட்டிசிபென்ட்ஸு நல்லா பண்ணியிருக்க. சரியா? சரி, நீ போய் வீட்டுக்கு போங்க. பாய். தேங்க்யூ. இப்போது இந்த கடையில் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டேன்? நான் இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் என்ன கற்றுக்கிட்டீங்கன்னா, இந்த இதில் நீங்கள் இந்த ஸ்டேஜ் ஃபியர் அதெல்லாம் நீங்கள் பயப்பட தேவையே இல்லை. நம்ம பார்ட்டிசிபென்ட்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது மட்டும் போதும், நீங்கள் பயப்பட தேவையே இல்லை. இப்போ பாருங்களேன், நான் இந்த பண்ணதுலேருந்து அவங்க நல்லா பண்ணோன்னே போட்டோன்னே லைக்ஸ் வந்ததில்ல. நம்ம இப்போ எதுக்கு பயப்படுறோம்? நம்ம கண்டென்ட்டை நம்மளாக தான் சொல்லணும். அதை விட்டு நம்ம பயப்படக்கூடாது, நம்ம ஃபியரே இருக்கக்கூடாது, நம்ம கண்டென்ட்டை மறக்கவும் கூடாது. நீங்கள் பாடின எல்லாத்தையும் நம்ம மைண்டில் வச்சுட்டு ஸ்மைலில் நம்ம வாக் த ரேம்ப்ல சொல்லணும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக், சப்ஸ்கிரைப், ஷேர்.
கிளிக் பண்ணிடுங்க. பாய். நீங்களும் 2 பேர் வந்து பாய் சொல்லுங்கள். பாய் பாய் பாய். நீங்களும் இப்படி ஃபியராக இருக்காதீங்க. பாய். இப்போ நல்ல இந்த ஸ்டேஜில் இருந்துருக்காங்க.